வேர்ல்ட் ரெக்கார்ட் நாங்க தான் வந்து அட்டெம்ப்ட் பண்ணி முடிச்சோம். என்ன வேர்ல்ட் ரெக்கார்டு? எனக்கு எதுவும் அறிவிக்கவே இல்லையே. அடிக்கிறதா அடுத்து சவுண்டே வரட்றாங்க. ஓடிடுவான். Hajme mašte. Ovdje šivalja marsa desne. கெட்ட வார்த்தையில திட்டப்படாது. இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா மதுரை மட்டன் குழம்பு. ஆமா. எம் ஃபார் மதுரை கிடையாது, எம் ஃபார் மட்டன். மட்டன் தான். மதுரைனா பேசு. நாங்க இதே சென்னையில் நான் அப்படி உள் வாங்கிக்குவாங்க. Preeti Kitchen Appliances presents What's Cooking. Presenting sponsor Preeti. Preetikku na guarantee. Associate sponsor Let's Go Holidays. Travel beyond boundaries. VK Alu Derma Clinic. Your beauty, your confidence. And BTS Brownie the Soul. I'm sure you'll buy it again. டடான்! என்னோட கிச்சன் எப்படி இருக்கு? இந்திரஜான் கார்த்திக் ப்ரோ நல்லா மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி இருக்கிற என்ன பண்றது, ஆலியாவோட இது பிரிட்டி கிச்சன், ஆக்சுவலி பிரீத்தி கிச்சன் தான் சொல்லணும், பிரிட்டி கிச்சன் சொல்றதை விட. பிகாஸ் யூனோ இப்போ நம்ம லேடிஸ் எல்லாம் வந்து நிறைய குக்கிங் பண்றோம், அப்போ நம்மளுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம யூஸ் பண்ற ஐட்டம்ஸ், இந்த கிச்சன்ல இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்கணும். அதனால வந்து அதுல நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். அதனால என்ன பண்ணிட்டேன், ஃபுல் கிச்சனுமே வந்து பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸால வாங்கி ஃபில் அப் பண்ணிட்டேன். நம்மளுக்கு குவாலிட்டியில நம்மளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாவும் குக் பண்ணலாம், சேஃப்டியாவும் குக் பண்ணலாம். அதனாலதான் இந்த ஜெனரேஷன் வந்து பிரீத்திக்கு அவங்க கேரண்டி. ஆமா, பிரீத்திக்கு இனிமே நீங்களும் கேரண்டி ஆயிருவீங்க, உங்களுக்கு பிடிச்சி போயிடும் பாருங்க. சரி, இப்போ நீங்க என்னோட கிச்சனுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு இன்னைக்கு சமைச்சு தர போறீங்க. வேற என்ன சமைச்சு தர போறீங்க? சரி, உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா? நம்மளுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் பிடிக்குங்க. ஏன்னா அது நான்வெஜ்னாலே பிடிக்கும். நான்வெஜ். ஸோ எனக்கு பர்சனலா வந்து மதுரை பக்கம் போகணும் அப்படின்னா மட்டன்ல தான் ஃபேவரட். மட்டன்ல என்ன ஃபேவரட்னா, மட்டன் வந்து மதுரை ஸ்டைல்ல குழம்பு வைப்பாங்க. மதுரை. ஓகே ஓகே, யம்மியா இருக்கும். நம்ம ஊர்லலாம் குழம்புனா இந்த சட்டியில தானே வைப்பாங்க, அங்க வந்து பெரிய குண்டான்ல அப்படி ஊத்துவாங்க பாருங்க. ஆக்சுவலி இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமா. உங்க டாடிக்கு, உங்க மம்மிக்கு, உங்க ஃபுல் ஃபேமிலிக்கும் இந்த பர்டிகுலர் மதுரை ஸ்டைல் மட்டன் கிரேவி பிடிக்கும்னு சொல்லி. ரொம்ப பிடிக்கும். மதுரை ஸ்டைல்ல எதுனாலும் பிடிக்கும். அதுல வந்து மட்டன் குழம்புன்றது இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடை சட்டிலேயே குழம்பு வச்சு முடிச்சிருவாங்க. பட் நம்ம ஊர்ல என்னன்னா நல்ல பெரிய சட்டியா இருக்கும். குழம்பு வச்சோம்னா ஒரு 4 வீட்டுக்கு அப்படியே மணக்கும். அந்த மட்டன் குழம்பு வாடை சென்னையிலயே மணக்குங்க. சென்னையில எல்லாம் சட்டிக்குள்ள விட்டு மோந்து பார்த்தா தான் வாடை வரும். எங்க ஊர்ல எல்லாம் மதுரைக்காரர்ல அதை விட்டு கொடுக்காம எங்க ஊர்ல பக்கத்துல வந்து கேட்பேன், என்ன இன்னைக்கு வீட்டுல கறி குழம்பா அப்படின்னு. ஆமாங்க, கறி குழம்பு. அந்த மாதிரி நான் பாருங்க அந்த மதுரை மட்டனுக்கு மேட்சிங்கா நான் வந்து தாவணிலா போட்டு வந்திருக்கேன் மதுரை ஸ்டைல்ல. பாத்தீங்களா? வெரி குட்ங்க, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆனா வந்து என்னோட கிச்சன்ல வந்து ஒரே ஒரு ரூல் மட்டும் இருக்கு. என்ன ரூல்? சின்ன ரூல். நான் வந்து எந்த பவுடர், இந்த மசாலா இதெல்லாம் வாங்கவே மாட்டேன். இல்ல அப்படி பண்ண முடியாதுல்ல. நான் ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எல்லாமே நம்ம கிட்ட. அத நம்ம இங்கேயே பவுடர் ஆக்கி ஃப்ரெஷ்ஷா எல்லாமே வந்துட்டு நம்ம சமைப்போம். அப்படி வரீங்களா? கண்ணை திறக்கிறதுக்குள்ள 2 minutes 1 minuteல எல்லாம் ரெடி ஆயிடும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மட்டன் பண்றதுக்கு ஏதாவது தேவையா சொல்லுங்க. என்ன? ஆமா, எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நீங்க அரைச்சு வைக்காம வச்சீங்க. ஸ்பைசஸ்லாம் வேணும். மஞ்சள் இதெல்லாம் அரைக்கணுமே. இந்த ஜாதிக்காய் இதெல்லாம் அரைச்சிடலாமா? எப்படி அரைப்பீங்க? மிக்ஸி முடியாது. மிக்ஸி முடியாது. மிக்ஸி முடியாது. இதுக்கு ஆப்வியஸா அந்த அம்மி அந்த ப்ராப்பர் வேணும். என்ன மிக்ஸி பார்க்கலையா? ஓ, நம்ம பிரீத்தி மிக்ஸி இருக்குல்ல. பிரீத்தி ஜூடியாக் நம்ம ஆல்ரெடி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம்ல. ஆமா, நீங்க எனக்கு இப்ப மாமா சொன்ன ஸ்டைல் கறியோட வேர்ல்ட் ரெக்கார்ட் நாங்க தான் வந்து அட்டெம்ப்ட் பண்ணி முடிச்சோம். என்ன வேர்ல்ட் ரெக்கார்டு? எனக்கு எதுவும் அறிவிக்கவே இல்லையே. அது என்னன்னா செம்ம ஒரு த்ரில்லிங்கான. அது என்னன்னா நாங்க ஸ்டோரி போட்டோம். இந்த ஒரு மிக்ஸியால ஏதாவது அரைக்க முடியாது நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் பேங்கிள் சொன்னாங்க, அப்புறம் டைல்ஸ் சொன்னாங்க, அப்புறம் செங்கல், அப்புறம் சிரட்டை, தேங்காய் ஓடு, ஆமா அதெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. இத பூரா நாங்க என்ன பண்ணோம்னா உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிச்சிட்டோம். பிரீத்தி, ஹலோ இதெல்லாம் அரைக்க முடியாது. ஹலோ பிரீத்தி, இந்த மாதிரி டைல்ஸ் அரைக்கணுமா, பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு போட்டோம். போட்டமே என்ன பண்ணிட்டாங்க, சரி நீங்க கிளம்பி நேரா வாங்கடா, நேரா அங்க வாங்க அரைச்சு பாருங்க. ஏதோ அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுத்துக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் டைம் போயாச்சு. போனமே என்னாச்சு, எங்களுக்கு டைல்ஸ், கிளாஸ் பீசஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்க. பட் நாங்க எங்களுக்கு வந்து கப்பன் சாசர் அங்க இருந்துச்சு. நான் நினைச்சேன் கப்பன் சாசரை உடைச்சா மட்டும் தான் நொறுங்க முடியும். தட்டினாலுமே பீசஸ் தான் ஆகும் தவிர பொடியாகாது. ஸோ எங்களுக்கு வந்து கப்பன் சாசரை நீங்க அரைச்சுக்காமீங்க. நாங்க அரைச்சா நீங்க கிமிக்ஸ்னுவீங்க. நீங்களே ஒரு மிக்சியை தரோம் அரைங்கன்னு சொல்லி கப்பன் சாசர் போட்டேன். அக்கா ஒரு அந்த அப்படி
அப்படி பண்ணோம். பார்த்தா பொடி பொடியாகி கொட்டுது பவுடர். தெரியுமா? நம்ம அது இந்த அது- உப்பு அது மாதிரி உண்மையாவே ஆயிடுச்சு. அது உண்மையா அரிசி மாவுன்னு சொன்னா நம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆச்சு அது. ஆக்சுவலி சும்மா இல்லைங்க, இதுதான் நானும் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஆனா நீங்க ஆல்ரெடி இத பத்தி இவ்ளோ விஷயம் ஆமா. தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, எனக்கு தெரியாது. So, அப்பதான் தெரிஞ்சுச்சு why is Preeti's biggest OG அப்படின்னு அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சுச்சு. அதான் வர்கீஸ். அன்னைக்கு Actually, இதை வாங்கிட்டு இது போய் வந்து ஓஜி இல்ல, எம்ஜி. பிரீத்தி ஜோடியாக் எம்ஜி. இது வந்து பாத்தீங்கன்னா the world's most powerful mixer grinder பிரீத்தி ஜோடியாக் தான் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிருக்கு. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி உலகத்துல இருக்க எல்லா விஷயம், இந்த டைல்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் அரைக்கிறதுனா எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்ப அதெல்லாம் அரைக்கிற அந்த மிஷினை இந்த பிரீத்தி கிச்சன் ஆலியா வந்து அவங்க வீட்ல வச்சு பிரீத்தி ஜோடியாக்கு வச்சிருக்கா அப்படின்னா இந்த மஞ்சள் அரைக்கிறது கஷ்டமா சொல்லுங்க? ஈஸி தான். அசால்ட்டா சின்ன மஞ்சள் ஜார்ல மேட்டர் இல்ல. பண்ணிட்டு போயிடுவேன். இந்த ஜாதிக்காய் ஜாதிக்காய், இருக்குல்ல, nutmeg. இதெல்லாம் அசால்ட் அசால்ட்டா ஆமா, டக் டக் வந்துரும். சரி, அரைச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா எடுத்து அந்த பவுடர் எல்லாமே வந்து சமைக்க அப்ப நீங்க வந்து ஆரம்பிச்சிருவோமா? பிரீத்தி ஜோடியாக்ல ஃப்ரெஷ்ஷா தான் பண்ண போறோம். Okay. மட்டன் குழம்பே இன்னும் மாசான குழம்பா மாற போகுது. அப்புறம் என்ன, சமைக்க நீங்க ரெடி, சாப்பிட நான் ரெடி, களத்துல இறங்கி சரி, வேண்டியதா. குழம்பு நாங்க வச்சு கொடுத்துருவோம். இதுக்கு ஏதாவது தொட்டுக்க ஏதாவது இருந்தா நல்லா நம்ம இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். Ready அது பண்ணிடலாம். அது உங்க kitchen ல பண்ணிடுங்க. குழம்பு Very good. மட்டும் கொடுத்தா போதும். ஆனா டு பி ஹானஸ்ட், நான் தான் வெஜ் சமைப்பேன், அவர் தான் நான்வெஜ் சமைப்பாரு. அப்படிங்க? அவருக்காக இப்ப நான் வந்து நான்வெஜ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பெரிய விஷயங்க. சரி இருங்க, நான் சமைக்க நான் அரைக்க போறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் மட்டும் எங்களுக்கு அரைச்சு கொடுத்துருங்க. ஓகே, ஏன்னா அதுதான் ஒரு ஆன்டிபயோட்டிக். நீங்களே போட்டுருங்க. எல்லா மஞ்சளையுமே போட்டுருவோம். பாப்பா, இது 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 என்னது? மாமா அது தனியா அரைப்போம். இப்ப ஒரு மஞ்சள் தூள் மட்டும் அரைச்சு காமிச்சிருவோம். டன். ஓகேயா? சோ பாத்துக்கோங்க, நம்ம நிறைய இப்ப மஞ்சள் வந்து போட்டுருக்கோம். மஞ்சள் அரைக்க போறோம். இவ்ளோ மஞ்சள் பொடி தேவைப்படுமா? இல்ல, எக்ஸ்ட்ரா வந்து வேணா க்ளோ ஆக்குறதுக்கு ஆலியாக்கா கூட யூஸ் அப்படி பண்ணிக்கலாம். use எக்ஸ்ட்ரா நாங்க அரைச்சு கொடுத்துருவோம். இல்ல, அரைச்சிட்டு நம்ம எடுத்து போட போறது ஒரு 4-5 ஸ்பூன். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த மஞ்சளை அசால்ட்டா அரைக்க போறோம். அழகா இருக்கும் அந்த டுர் பண்றதுக்கு. பிரீத்திலாம் அசால்ட் பண்ண உங்களுக்கு என்ன தெரியும்? பாருங்க, ஃபைன் பாத்தீங்களா, பவுடர் ஆக்கிருச்சு. ஏங்க இருக்கிறதுலயே இந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. actually. ஆனா இங்க பாருங்களேன், இவ்ளோ சூப்பரா புதுசா ஃபைனா. வாவ், உங்களுக்கு மேபி இது புதுசா இருக்கலாம், ஏன்னா நாங்களாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணதுனால. அடுத்தலாம் எனக்கு வந்து இது புதுசுன்றதை தாண்டி எப்பவுமே எத்தனை வாட்டி இதை அரைக்கும் போதெல்லாம் நான் ஆச்சரியப்படுறேன் இதை நினைச்சு. எப்படிடா இந்த அளவுக்கு ஒரு எப்படிடா இதை மிஷின் வந்து பண்ண ஈஸி ஆக்கிடுது. ஆல்சோ சொல்லுவாங்கல்ல, இந்த ஊர்ல எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா அதே மஞ்சள் எடுத்து போட்டு அம்மியில அரைச்சி அப்படியே சமையல தட்டி போடணும்னு அந்த அப்பதான் ஃப்ரெஷ்னஸ். ருசி தனியா இருக்கும். ஆமா, ஏன் அந்த ஃப்ரெஷ்னஸ்னால இப்போ அதே ஃப்ரெஷ்னஸ், அந்த டேஸ்ட், அந்த அரோமாலாம் நம்ம தரதுக்காக பிரீத்தி சோடே நமக்கு 2 செகண்ட்ல நமக்கு அரைச்சு கொடுக்கறதுனால ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸ்மெல் பாத்தீங்களா எவ்வளவு வருது பாத்தீங்களா? சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து ஜாதிக்காய் வரைச்சி பார்க்கலாம். பண்ணி பாப்போம். ஸோ 4 ஜாதிக்காய் போட்டிருக்கோம். ஆமா, 2 பல்ஸ் விட்டுட்டு அப்புறம் 1ல வச்சிருங்க. இன்னொரு பல்ஸ் 1ல வச்சிருங்க. நம்பி அரைச்சு முடிச்சிருவாப்ல. அரஸ்டான் ஆல்ரெடி அரஸ்டான். 3 செகண்ட்ஸ் தான். 3 சவுண்டே Two. தெரியுது, முடிஞ்சுச்சு. 1 ஆஃப் பண்ணுங்க. இப்போ பாப்போம். என்னங்க, என்னை விட நீங்க ரொம்ப தெளிவா இது. ஏன்னா பிரீத்திக்கு நாங்க கேரண்டி. Oh, that's nice. அடேங்கப்பா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டாயா அந்த மாதிரி. ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. ஆமா, இந்த பாருங்களேன், நல்ல பவுடர். ஜாதிக்காய் வந்து இருந்த தடயமே தெரியல அந்த நல்ல மாதிரி. powder ஆயிடுச்சு. செம ஃபைன் பவுடர். நிஜமாவே சொல்றேன், இந்த பிரீத்தி ஜோடியாக்கா நான் எப்படி யூஸ் பண்றேனோ நீங்க எப்படி யூஸ் பண்றோம் அது மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணாங்கன்னா ஐ திங்க் ஈஸியஸ்ட் குக்கிங்கா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்சோ தி பெஸ்ட் ஃப்ரெஷ் பவுடர்ஸ் கிடைக்கும். அண்ட் வெஜிடபிளும் ஈஸியா சாப் பண்ணிக்கலாம், மாவு பிணைஞ்சிக்கலாம், எல்லாமே கரெக்ட். ஆமா, இப்போ நம்ம வெயிட் பண்ணவே வேணாம், நம்ம ஆரம்பிச்சிருவோம். கிரேவி எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு. என்னவாமா பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து குக்கரை திறக்க போறோம். குக்கரை திறக்கிறோம். ஓகே, நல்ல நகைச்சுவை. இல்ல, உண்மையாவே அதான் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன எனி ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா. நம்ம 2 பேரும் சும்மா இருந்தாலே அவருக்கு அது பெரிய ஹெல்ப் இல்ல, பண்ணுவாரு. பாருங்க, நான் சொல்லி தான் தர போறேன். சரி, நான் சொல்றத நீங்க தான் செய்ய போறேன். ஓகே ஓகே, டன் சேர்ந்து டன். பண்ணிடுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்றத பண்ணிடுவோமா மாமா? இல்ல ஃபர்ஸ்ட் அப்படியே நம்ம இது வேலைய ஆரம்பிச்சிடலாம். வேலைய ஆரம்பிச்சிடுவோமா? இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா மதுரை மட்டன் குழம்பு. ஆமா. எம் ஃபார் மதுரை கிடையாது, எம் ஃபார் மட்டன். மட்டன் தான். ஸோ மதுரையில தான் இருந்ததுன்னா ஆட்டோட கொம்புல இருந்து கொம்பையும் வாழை மட்டும் தான் கீழே போடுவாங்க. அது வாழை இருக்க அந்த முடியை மட்டும் கீழே போடுவாங்க. மிச்சம் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லா கடையிலும் இருக்கு, எல்லா வீட்லயும் சாப்பிடுவாங்க. எல்லா வீட்லயும் சாப்பிடுவோம். ஸோ எல்லாமே இருக்கும். ஆமா. அடுப்பு ஆன் இந்திரஜா நீங்களே ஆன் பண்ணுங்க.
பத்த வைக்கிறதுக்கு ஒரு ஐட்டம் உங்க கிச்சன்ல அதுக்கு வைக்கிறேன். தான் ஒண்ணே போட்டு வைக்கும் பார்வைக்காரா அப்படி பாடிக்கிட்டே இல்லையே, எனக்கு புரியல. இல்ல. கார்த்திக் என்ன சார் நான் போயிட்டு வர கேப்ல ஏதோ நடந்துருக்கு இல்ல, போல, அது சண்டை பத்த போட்டுக்கிட்டு. பத்த வைக்க ஒரு ஐட்டம் இல்லடா, அதுக்கு தான் நீர் கேட்பானே உடனே ஓ அது மதுரை காமெடி. இது வந்து நகைச்சுவை பக்கத்துல தான் வருது. வா, இன்னைக்கு நம்ம குழம்பு மட்டும் வேக போறது இல்ல, நீங்களும் சேர்ந்து வேக போறீங்கன்னு நினைக்கிறேன். ஓ சூப்பர். கட்டன்னு சமைக்கிறோம், முடிக்கிறோம், ஆலியா சிஸ்டர் குடுக்குறோம். குக்கர் வச்சிட்டோம். ரெண்டு பேரும் மட்டன் குழம்பு இன்னைக்கு சமைச்சு முடிச்சிருவீங்களா? லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, சமையல் ஒன்னும் ஆரம்பிக்கல. ஓகே டன். உண்மையா வீட்ல இப்படி தான் பண்ணலாம் நடக்கும். ஃபன் பண்ணுவோம் நாங்க, பேரு ஃபன் பண்ணுவோம். ஊத்துறோம். ஊத்து பாப்பா. தப்பா ஊத்து. ஆக்சுவலி அக்கா, நம்ம எல்லாம் வந்து டயட் கான்ஷியஸ்ல இருக்கவங்க இந்த குழம்பை வந்து தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இல்ல, எண்ணெய் ஊத்தும் போது மட்டும் மதுரைக்காரங்க எப்ப சமையல் பண்ணாலும் எண்ணெய் ஊத்தும் போது கண்ணை மூடிக்கணும். கண்ணை முடிக்கணும். ஏன் அப்படி? ஏன்னா நிறைய ஊத்துவோம். கொலஸ்ட்ரால் மக்கள் எல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க. ஐயோயோ, என்ன இவ்வளவு எண்ணெய் ஊத்துறீங்க? அவ்வளவு எண்ணெய் ஊத்துனாதான் அந்த குழம்பு சூப்பரா இருக்கும். சூப்பர். அதுக்கு அதாவது அந்த அப்படியே ஊத்துனாதான் நல்லா இருக்கும். அந்த எச்சச்ச வந்து கறி வந்து உள்ள போகும். ஓ ஃபர்ஸ்டே போட்டுருவோமா? ஆமா. ஓகே, நான் உங்களுக்கு கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பல ஊர்கள் பல நாடுகள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு குவிசின் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் குவிசின் தான் எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஃபேவரெட்டு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஏதாவது ஒரு ஃபாரின் குவிசின் பிடிச்சிருக்கோம்ல, அது என்ன குவிசின் அண்ட் என்ன டிஷ் பர்டிகுலராக அது பேர்? இவங்க கிட்ட குக்கிங் பற்றி கொஷின் கேட்டாலே ஃபஸ்ட்டு எல்லாம் நல்ல ஆன்சர் கேட்டு, ஐ மீன் கொஷின்லாம் கேட்டுட்டு அப்படியே டேபிள் ஃபேன் மாதிரி உங்க சைட் திரும்பிடுறாங்க. நானும் ஒரு 4 கொஷின் கேட்டுட்டேன், எல்லா வாட்டியும் மாமா அப்படின்ற மாதிரி திரும்பிடுறாங்க. எனக்கு வந்து இந்த இட்டாலியன் சைடு போனது இல்ல. ஆனா வந்து நம்ம இந்த சென்னை எல்லாத்துலயுமே இட்டாலியன் சாப்பிடுவோம் தெரியுமா? இந்த பாஸ்தா, பீஸா, அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒட்டியானோ காசு மேல. ரீசெண்டா நாங்க ஒரு இடத்துல போய் நான் வந்து தவறு பண்ணிட்டேன். நல்லா நடுவுல கறி மாதிரி வச்சு சுத்தி எனக்கு தெரியும், வெள்ளை கலர்ல சோறுலாம் உருட்டி வச்சிருந்தாங்க. அது வேற எதுவுமே இல்ல, சுஷி. சுஷின்னு ஒரு ஐட்டம். சுஷி. அததான் அவர் அந்த லட்சணத்துல சாப்பிட்டார். எவ்வளவு நீங்க அவங்க மாட்டிருக்காங்க, நீங்களும் அனுபவிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு லவ் இருக்கு உங்களுக்கு. இவரோட லக்கி டைம் உள்ள வச்சது சாலமன் ஃபிஷ். அது குக் பண்ணாம இருந்திருக்கு. ஐயோ ஆக்சுவலி எனக்கு ஜாப்பனீஸ் தெரியுன்றதுனால அந்த டிஷ் ஈஸியா நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? வெரி குட். உங்க ரெண்டு பேரும் நான் சொல்லுங்க. வணக்கம்மா. இந்த ஜாப்பனீஸ்ல வெல்கம் பண்ணலாம். வெல்கம் பண்ணுங்க. ஹஜ்மெமாஷ்தே உத்தஷி வால்ல மர்சதஸ்னே. கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாது. இந்த சோக்கு கூப்பிட்டு கெட்ட வார்த்தையில எங்களை திட்டக்கூடாது. நான் உங்களை வெல்கம் பண்ணி முடிச்சிடுறேன், ஓகேங்களா? ஹஜ்மெமாஷ்தே உத்தஷி வால்ல மர்சதஸ்னே அனதவா dono totemo kiroi desu kara watashi wa anata ga daisuki desu. Douzo yoroshiku onegaishimasu. Domo arigatou gozaimashita. பாப்பா தெரியுமா பண்ணிட்டோம். வாங்கப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஒரு 2 வாரத்துல முடிச்சு. ஆக்சுவலி இந்த குக்கிங் ஷோ வந்து இங்க இருக்கவங்க மட்டும் பார்க்கல, நல்லா ஜப்பான்ல இருக்க ஹிரோஷிமா நகசாக்கில இருக்கவங்க கூட பாக்குறாங்க. அதனால நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பரப்பணும்ன்றதுக்காகவே வெரி குட். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லா லாங்குவேஜ் ஆல் லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேஷனோட போடலாம்னு ஒரு நேத்து கூட நறுக்குன்னு ஒருத்தர் நல்லா நறுக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன நறுக்குன்னு கமெண்ட் பண்ணாரு சொல்லுங்க. அப்புறம் சாசுகேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து சாஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. வெரி குட்ங்க. அப்புறம் இன்னொருத்தருங்க, அவர் பேரை கேட்கணுமே, ஐயோ இச்சிகோன்னு ஒருத்தருங்க. அவர் கமெண்ட்ல இச்சின்னு குடுக்கறதுக்கு கேட்டாரா கமெண்ட்ல? இல்லங்க, அவர் இஞ்சிட்டி கேக்குறாருங்க, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இஞ்சிட்டி. இஞ்சிட்டியா? இச்சிகோவே வந்து இஞ்சிட்டி கேக்குறாரு. அந்த அளவுக்கு நம்ம உலக லெவல்ல பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் வழங்கும் இந்த வாட்ஸ் குக்கிங் ஃபேமஸ் ஆகி கிடக்குங்க, ஃபேமஸ் ஆகி கிடக்கு. ஸோ அதுக்காக நானே எனக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டு வாங்க தண்ணியை ஊற்றி ஆரம்பிப்போம். எதுக்கு தண்ணி ஊற்றணும்? எனக்கு ஊற்றி ஓகே, நான் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. மேலே போகும் ஆனா கீழே வராது, அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மேலே போகும் ஆனா கீழே வராது. புகை இல்ல, அதுல இட்ட கீழே வந்துச்சு. என்னது சொல்லுங்க 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 ஆலியாவோட புகழ். ஐயோ அம்மா, இப்படி ஒரு ஆன்சர் ஆனா எதிர்பார்க்கலையே. ஆனா அது ஆன்சர் இல்லங்க, முடியாது. ஆனா அது ஆன்சர், அது ஆன்சர் இல்ல. ஆனா நான் ஆன்சரா எழுதிக்கிறேன். ஆனா இதுக்குலாம் நான் மசிய மாட்டேன், எக்ஸாக்ட்டா சொல்லணும். இது ஒரு கடி ஜோக். போகும் கீழே வராது. ஆமா, மேல போகும் கீழே வராது. One eternity later. என்ன சொல்லவா? வயசு.
பாத்தீங்களா? இப்போ வந்து என்னோட ஞான சக்தியில இருந்து ஒரு ஜோக்க நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, என்னன்னா ஒருத்தர் இருக்கார், அவர் உலகத்திலேயே ரொம்ப பணக்காரர், செம்ம பணக்காரர். அவர் அடிச்சுக்க யாருமே இல்ல. அவர் என்ன வேலை செஞ்சா இவ்வளவு பணக்காரரா இருப்பார்? எல்லாரும் யோசிங்க. ஆமா, உலகத்துல ஒருத்தர் இருக்காரு, செம்ம பணக்காரரு, என்ன வேலை செஞ்சு அவர் இவ்வளவு பணக்காரரா இருக்கார்? யோசிங்க, கொள்ளையடிச்சிட்டாரா? யோசிங்க. இப்பயும் நான் அவங்களை பிளாக் பண்ண முடியும். சொல்லுப்பா. சஞ்சீவ் ப்ரோ ஆலியா காமன் நேர்மையா வேலை செஞ்சா பணக்காரர் ஆக முடியும். ஐயோ, இந்த ஆன்சர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆன்சர் வந்து ஒத்துக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஆனா நானே ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சொல்லிடுங்க. பல் டாக்டர். எப்படி? ஏன்னா அவர் தானே எல்லார் சொத்தையும் புடுங்குவாரு. அப்பா சத்தியமா எப்படி? சத்தியமா அது 4வது பக்கத்துல படிச்ச பாப்பா, நான் மறந்துட்டேன் பாப்பா. நீ மன்னிச்சிரு. ஞாபகம் இருந்துச்சு பாருங்க. சரி, இன்னொரு விஷயம். இப்போ இந்த குழம்பு வைக்கிறனால உங்களுக்கு சொல்றேன். ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போய் கேளுங்க. நல்லா ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு சிறப்பு வரவேற்பாளராக ஒரு விஐபி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, வெளியே ஃபிளெக்ஸிக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த விஐபி வந்து கார்ல வந்து இறங்குறாரு. இறங்குனமே ஒரு 10 பேர் தூக்கிட்டு போய் அங்க கல்யாண வீட்டுல குழம்பு ரெடி பண்ணிட்டு சாப்பாடு குழம்புக்குள்ள போட்டு முக்குன்னு முக்கிருக்காங்க. எனக்கு தெரியும். குழம்புக்குள்ள போட்டு முக்குறாங்க. எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். எதுக்கு பாவத்தை அந்த மனுஷன் வந்து அவர்தான் விஐபி, இருக்கிற ஃபிளெக்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க, எப்படா வருவா காத்துட்டு இருக்காங்க. அது வந்து காலை வச்சிருக்காரு, உடனே ஒரு 10 பேர் தூக்கிட்டு போய் குழம்புல போட்டு முக்கிருக்காங்க. ஏன் ஊர்ல அவர்தான் பெரிய பருப்பா? வாவ், கரெக்ட்டா? 6வது பக்கத்துல படிச்சிருக்காங்க. எப்படி? 5 நிமிஷம் நம்பிட்டீங்களா? 5 நிமிஷம் 6வது பக்கத்துல வந்து இவ்வளவு விஷயங்கள் வளர்ந்துருக்கு. என்னோட மாறி மாறி ஒருத்தர் மாறி மாறி உண்மையை சொல்றத பார்த்தா தெய்வத்துக்கு சமானமா இருக்கீங்களே நீங்கெல்லாம். ஓகே, நான் இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு ஜோக் சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்போ காக்காவுக்கு பிடிச்ச கண்டம் எது? கண்டம். கண்டமா? என் ஹஸ்பண்ட்லாம் கேட்டிருந்தா நீ தான் எனக்கு வாழ்க்கையில முதல் கண்டம்னு சொல்லியிருப்பாரு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். என் ஹஸ்பண்ட் என்ன தானே சொல்றாரு, உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். தெரியலக்கா. தெரியலையா? நீனே சொல்லிடுங்க. வட அமெரிக்கா. நீங்க வந்துட்டீங்க, எனக்கு தெரியும். நானும் ஐயையோ கண்டுபிடிச்சாலே நினைச்சேன். இப்போ நான் வந்து என்னோட மூளையெல்லாம் வந்து யோசிச்சு ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கேன் நான். என்னன்னா, சர்க்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் சண்டைங்க, பயங்கரமான சண்டை. உங்க வீட்டு சண்டை எங்க வீட்டு சண்டை மாதிரி அடுத்த வீட்டு சண்டை நடக்குது. ஓகேங்களா? யாரு வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சர்க்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் சண்டை நடக்குது. யார் வந்து ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு சண்டை நடக்குது, யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க அப்படி சொல்றீங்க? வாழ்க்கை ஒரு வட்டம்ல, ஜெயிக்கிறேன் தோப்பான், தோக்குறேன் ஜெயிப்பான். அது ஆன்சர் இல்ல. ஆனா இந்த ஆன்சர் புதுசா தான் இருக்கு. இது ஆன்சர் இல்ல. நீங்க சொல்லுங்க இந்திரஜா. அதனால வேற ஆப்ஷன் என்ன? அது ஆன்சர் இல்ல, ஸ்கொயர் தான் சொல்லுவாங்க. இது தெரியலன்னு வேற சொல்றீங்க நீங்க. தெரியலக்கா. இல்ல, ஸ்கொயர் தான் ஜெயிக்கும். எப்படி? ஏன்னா அதுக்கு 4 மூலை இருக்கு. ஐயோ, எனக்குன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சு இந்த ஒரே ஆன்சரை நீங்களே சொல்லிட்டீங்க. என்ன மாறி மாறி இப்படி பக்கா? நோ ப்ராப்ளம். எடிட்டிங் டீம்ல நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல என் மூளையை யோசிச்சுனாங்களா, அந்த க்ளூ கண்டுபிடிச்சேன். எடிட்டிங் டீம் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் பண்ணது, அவங்க ஆன்சர் பண்ணா முழிச்சது மட்டும் போட்டா போதும். இந்த அவர் ஆன்சர் பண்ணதெல்லாம் போட்டுக்க தேவையில்ல. நீங்க வந்து இப்ப மதுரைக்காரங்கனால எனக்கு மதுரை பாஷையே சொல்லி கொடுக்க போறீங்க. இதுக்கப்புறம் நானும் கத்துக்கிட்டு மதுரை பாஷையே பேச போறேன். இப்ப மாமா நீங்க நார்மலா இப்ப இவர் பேசுங்க மாமா, நீங்க இப்ப நார்மலா திட்டுங்களேன். சும்மா என்ன திட்டுங்களேன். ஏன்டி இப்படி பண்ற, பேசாம இரு. ஓகேவா? நல்லா நல்லா திட்டுங்க, பரவாயில்ல. போடி அங்கிட்ட தேவலாம் வேலை பார்க்க தேவலாம். இது நார்மல் திட்டு. இப்ப மதுரை ஸ்லாங்ல திட்டுங்களேன். மதுரை ஸ்லாங்ல அந்த பேஸ் வாய்ஸ்ல நீ அப்படின்வாங்க. இதுதான் மதுரை ஸ்லாங். அடிக்கிறதுல அடுத்து சவுண்டே வரேன்றாங்க. ஓடிடுவான். இந்த உடம்புல இருந்தா இந்த வாய்ஸ் வந்தது. இவ்வளவு தேவையில்லை. நீ என்ன பண்ணா, இப்ப வந்து இப்ப நீ வந்து மாமாட்ட வந்து சஞ்சீவன் வந்து நீ வந்து ரொமான்ஸ் பண்றீங்க. ஓகேவா? ஏ மாமா எப்படி இருக்க, சௌக்கியமா? ரொமான்டிக்கா மாமா சௌக்கியமா? இப்ப தை மாசம் வருது, ஊன்னு சொல்றேன், தூக்கிட்டு போய் தலையை கட்டிடு. ஓகே, இவ்வளவுதான் நீ சொல்லணும். ஓகே, இதான் இது. ஏ மாமா என்ன சௌக்கியமா? தை மாசம் கல்யாணம் வருது, உடனே தூக்கிட்டு போய் தாலி கட்டணும். கரெக்டா இருந்தா பரோட்டா, இல்லன்னா சால்னா தான். மதுரை
நல்லா இருக்கா? வெரி குட். வேற level. வந்துட்டேன். மதுரை பொண்ணா கொஞ்சம் வந்துட்டேனா? ஓகேங்க. மதுரை பொண்ணு, கோயம்புத்தூர் பையன். சூப்பர் அது காம்பினேஷன். என்னன்னா நம்ம இந்த ஏன் சொன்னா நம்ம ஒரு சில ஸ்கிரிப்ட் எழுதும் என்ன பண்ணுவோம்னா, இப்போ சென்னைனா என்னன்னா ட்ரிப்ல எழுதணும் சண்டை போடும்போது. இப்போ இதே வந்து மதுரைனா பேஸ்ல எழுதணும். இப்போ நாங்க ஏன்னோம்ல, இதே சென்னையில் நான் அப்படி உள் வாங்கிக்குவாங்க. சொல்லிட்டீங்களா ஊட்டிக்கிட்ட கேட்டு நீ வந்தியா? என்ன யாரை கேட்டு நீ ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்தியா நீ? அப்படியே பேச வாய்ஸ் எடுத்துக்கோங்க. யாரை கேட்டு நீ வந்த? எங்க ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்தியா நீ? வரும்போது என்ன நினைச்சு நிக்கிறீங்க? சொல்லிட்டு வந்தியா வீட்ல? மாட்டினா சிக்கன் தான் நீ. சிக்கன் தான் நீ. நீ நீ இழுக்கிற ஆளா? ஓகே. வேற level மேடம், வேற level. சரி, இப்போ வந்து மதுரை பேஸ் வாய்ஸ் வந்து அப்ப நீங்க எடுத்தீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க ரெண்டு பேரும் மதுரையிலேயே, மதுரை பாஷையிலேயே இவங்களை வந்து நீங்க ரியல் லைஃப்ல நீங்க ப்ரப்போஸ் பண்ணது இல்ல, இப்போ வந்து மதுரை பாஷையில அழகா ப்ரப்போஸ் பண்ணணும், ரொமான்டிக்கா. ஓகே பண்ணுங்க, ரெடி அப்படின்றாங்க. பண்ணுங்க சார், பண்ணுங்க சார். இதா பாரு பாண்டியம்மா, இந்த பாண்டிய நாடே மெச்சுற அளவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி ஜோரா வச்சிருக்கேன். ஓகேவா? சரிங்க மாமா. ஊர் சொல்றீங்களா? கட்டிக்கிறேன் உங்களை. ஊர்லால சரி, அவன் சொல்றியா? கட்டிக்கிறேன். அச்சடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ டிஷ் எவ்வளவு நேரம் ஆகும்? ரெடி அவ்வளவுதான், 5 minutes. 5 minutes. 5 minutes. தாளிச்சு கொட்டணும்னா வேலை முடிஞ்சு. ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா கொதிச்சிருச்சு நல்லா. ஓகே. 5 minutes later. வாவ், இந்திரஜா அண்ட் கார்த்திக் ப்ரோ அசத்திட்டீங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அதை பண்ணி சமைச்சு அந்த நறுமணமே வந்து தாக்குது அப்படியே. சோ ஆரம்பிச்சிடலாமா டிஷ் டேஸ்ட் பண்ண? உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதுக்கு நீ கீரை இருங்க இருங்க, அதெல்லாம் அது அப்படிதாங்க. எப்படி நம்ம இறங்கிடணும். மதுரையில இருந்து ஒரு டிஷ் வந்திருக்கு, இறங்கிற வேணாமா? நல்லாக்கா? சூப்பரா இருக்கு, நிஜமா சொல்றோம். அவ்வளோ நல்லா அந்த எசன்ஸ், அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த நம்ம சூப் குடிச்சோம்ல அதுலயே எப்படி இருந்தது, இன்னும் நல்லா இருக்கு. அக்கா கீழே உட்காந்து ராஜ்கரன் மாதிரி சாப்பாட்டை கவுத்தி லமக்கு லமக்கு நடிக்க. வாட்ச் குக்கிங் 100வது எபிசோட் கூப்பிடுங்க, விரும்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னங்க சூடா இருக்கா? சூப்பரா இருக்குமா? செம்மையா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட்டி விடுங்க. அவருக்கு அவரே சாப்பிட்டாதான் அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும். இந்த கறி சாப்பிடுங்க, இந்த கறி எடுத்து சாப்பிடுங்க. ஓ சுடு இந்தாங்க மாமா, கெட்டி கறி இருக்கா? சூப்பரா இருக்கா? செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. அச்சா, அடடடடா, திருஷ்டி சுத்தி போடுங்கடா, கண்ணு வச்சிருவேன் நானே. செம்மையா இருக்கு. வாட்ஸ் குக்கிங் ஆன் ஆலியா சிஸ்டரோட இதுக்கும் வந்து பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இது எல்லாமே மிக்ஸ்டு எமோஷன்ஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு ஒரு நாள் வந்து நாங்களே மறந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நிறைய விஷயம் மறந்துட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 4 months கழிச்சு நாங்களே இன்னைக்கு தான் சேர்ந்து சமைக்கிறோம் 2 பேரும். சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா உங்களை மாதிரியும் உங்க வீடும் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் வந்து இந்த வாட்ஸ் குக்கிங் வந்து கண்டிப்பா மாமா சொன்ன மாதிரி 100வது எபிசோட் போகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க, தேங்க்யூ 100வது எபிசோட்ல பக்கா நான்வெஜ் விருந்தே வச்சிடறோம். சூப்பருங்க, தேங்க்யூ ஸோ மச். நிஜமா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஆல்சோ உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு அழகா சமைச்சதுனால உங்களுக்கும் நாங்க ஏதாவது கொஞ்சம் கிஃப்ட் டேம்பர் கொடுக்கலாமா? கொடுக்கலாமே. சோ இந்த கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காகவே ஃப்ரம் பிரீத்தில இருந்து ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணி பார்க்கலாம். எஸ் எஸ். இது வந்து பிரீத்தியோட IC 125 இண்டக்ஷன் குக் டாப். பார்க்கிறதுக்கு வந்து செம்ம மாடர்னா தெரியும். இதுல வந்து ஃபெதர் டச் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதனால பட்டன்ஸே கிடையாது. நம்ம ஃபுல்லா டச்ல இருக்கு. எஸ், சூப்பரா ஃபெதர் டச் ஆப்ஷன்ஸ் எல்லாமே, பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. இதுல 11 ப்ரீசெட் மெனு இருக்கு. சோ நீங்க ஈஸியா குக் பண்ணிக்கலாம். செம்ம. and ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கும் போல. ஆமா, அது மட்டும் இல்லாம வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆமா ஆமா இருக்கு. அதுல இருந்து இது வந்து செம்மையா ப்ரொடெக்ஷன் தரும். சூப்பர். அதனால உங்களுக்கு வந்து இது லாங் லைஃபும் கொடுக்கும். செம்ம. தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி எங்களுக்கு வீட்டுக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. நான் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். எங்க வீட்ல, உங்க வீட்ல, எல்லார் வீட்லயும் பிரீத்தியோட ஹாப்பினஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் இன்னைக்கே வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. ஆக்சுவலி ஆல்ரெடி நீங்க வந்து அதுதான் வச்சிருக்கீங்க. ஆமா, ஜோடியாக் தான் வச்சிருக்கோம். இது நல்லா வெயிட்லெஸ்ஸா இருக்கனால ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். போர்ட்டபிளா எங்கனா வச்சுக்கலாம். ஆமா. சோ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இது மட்டும் கிடையாது, இன்னும் gift இருக்கு. ஆஹா. சோ லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் இருக்காங்கல, அவங்க ஒரு பெஸ்ட் ஹாலிடே பிளானர் அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹாலிடேஸ் நீங்க போகணுன்றதுக்காக அவங்க ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு கொடுத்து தேங்க் யூ. லெட்ஸ் கோ. கண்டிப்பா நாங்க இன்னும் ஒரு 2 மாசத்துல உங்களோட ஹாலிடேஸ்க்கு வரோம். தேங்க் யூ. தேங்க் யூ so much. அண்ட் சென்னையிலேயே ஒன் ஆஃப் த சூப்பர் பெஸ்ட் கிளினிக்காக இருக்கிற விகே அலு டெர்மா கிளினிக்லேருந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. யூஸ் பண்ணா உங்களை மாதிரி ஏறும். என்னங்க என்ன மாதிரி உங்களை மாதிரி பிரிச்சு பேசுறீங்க எல்லாம். நைஸ். தேங்க் யூ so much. மாய்ஸ்சரைசர்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. தேங்க் யூ. ப்ரௌனி. இது வந்து ஸ்வீட்டான கெஸ்ட்டுக்காக ஸ்வீட்டான டேஸ்டியான ப்ரௌனி. இது வந்து என்னோட ஓன் பிராண்ட். ஏன் ஐட்டம்? அவங்க ஐட்டம். Because I love brownie. Oh, that's nice. Yes. என்னோட ஓன் பிராண்ட். என்னோட ஓன் பிராண்ட். வாழ்த்துக்கள். Thank you so much. இது ஆரம்பிச்சு ஒரு 1 year ஆயிடுச்சு. ஆனா வந்து பெருசா வெளிய பண்ண முடியல because நான் வந்து full workல கான்சென்ட்ரேட் பண்றதுனால இத மேபி ஃபியூச்சர்ல நான் பெரிய பிசினஸா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு அனுப்பிச்சீங்க. அத நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. எனக்கே டேஸ்ட் பிடிச்சதனால இத நான் எடுத்து பண்றதே. சோ இது வந்து BTS Brownie the Soul இது பேரு. வீட்டுக்கு போய் என்னங்க பண்ணிக்கிட்டு ப்ரௌனின்னு சொல்லிட்டீங்க. ஐயோ உடனே டேஸ்ட் பண்றாங்க. உடனே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு சொல்லிரோம். ஆமா பிரிங்க ஆமா. ஆஹா brownie the soul, soulful delights, taste the love. இருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இது வந்து மைதா இவ்ளோ பேக்கிங் பண்ணீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஈகர்னஸ் அதிகமா வருது. அதனால தாங்க அந்த ஒரு காக்க வச்சு சாப்பிட வைக்கணும் அந்த மாதிரி. ஆடா எடுத்தோன்னு அவங்களுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் அன்பு. வேற லெவல். நல்லா இருக்கா? நிஜமா நல்லா இருக்கா? உண்மையா சொல்லணும். சூப்பரா. 4 டப்பா வீட்டுக்கு டன்ஸ்அப் பண்ணி பார்சல் பண்ணுங்க. Thank you so muchங்க. செம்ம அது சாஃப்ட். சில ப்ரௌனிஸ்னா ஹார்டா இருக்கும். செம்ம சாஃப்ட்டா இருக்கு. Thank you so much. All the best. Thank you so much. அப்பாடா ஜெயிச்சிட்டமாரா ஒரு பிசினஸ் ஓபன். தேங்க் யூ ப்ரோக்கு சொல்லிடுங்க. Thank you கண்டிப்பாங்க கண்டிப்பா. Thank you so much கார்த்திக் ப்ரோ அண்ட் இந்திரஜா. ரொம்ப ஹாப்பியா இருந்து நீங்க வந்தது. திருப்பியும் வந்து வீட்டுக்கு வாங்க. நான் உங்க வீட்டுக்கு வரேன். பிரியாணிக்காக வரேன். எஸ் என்ஜாய் பண்ணுவோம் நம்ம. எஸ். அதுக்கு அப்புறம் ஷூட்டிங்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் 2026ல வேற லெவல்ல உங்களுக்கு வந்து வேற லெவல்ல நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் எப்பவுமே உங்களுக்காகவே. ஓகேங்களா? நான் வீட்ல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கும் எங்களுடைய பிக்கெஸ்ட் லவ். Thank you so much. ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? அப்பாடா நான் உங்ககிட்ட என்னென்னலாம் வாக்கு கொடுத்தா நல்லா நிறைவேற்றிக்கிட்டே இருக்கேன். ஒரு எபிசோடும் எல்லா செலிபிரிட்டியும் தட்டுறோம் தூக்குறோன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் நான் வர வச்சு தட்டி தூக்கிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது அப்படியே சப்போர்ட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் பிரசன்ஸ் வாட்ஸ் குக்கிங். அசோசியேட் ஸ்பான்சர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், விகே அலு டெர்மா கிளினிக் அண்ட் BTS Brownie the Soul. So thank you for watching. Bye bye. Brownie parcel. Preeti Kitchen Appliances presents What's Cooking. Presenting sponsor Preeti. Preetikku na guarantee. Associate sponsor Let's Go Holidays. Travel beyond boundaries. VK Alu Derma Clinic. Your beauty, your confidence. And BTS Brownie the Soul. I'm sure you'll buy it again.